ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. இன்றைக்கி வந்து நான் அவங்களோட கஸ்தூரி பாய் வந்து எதுக்கு வந்திருக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அஸ் யூஷுவல் எப்பவும் போல் வீடியோ தான். எங்கள் அப்பாய்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்துருங்க. அதனால எங்கள் அம்மைக்கு கொஞ்சம் நிறைய வேலை. அதனால எங்கள் மம்மி வந்து கொஞ்சம் டயர்டாக தெரிகிறாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் இங்கே பார்த்துக்கிடுங்க என்னது இது வெண்டைக்காய் கூட்டு வைக்கிறதுக்கு வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வழுதுனங்காய் தீயல் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி வீடியோவில் போடும் பார்த்துக்கிங்க. அப்போ வந்து அந்த வழுதுனங்காய் தீயல் வைக்கிறது எப்படி, வழுதுனங்காய்னா என்னென்னலாம் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? என்ன பாருங்க, வழுதுனங்காய் எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு பார்த்துடுங்க. மாங்காய் அப்படி சொன்ன உடனே ஐயோ கோச்சுக்காத, நான் போய் இனிமேல் கடைக்கு போகும்போது ஒரு வழுதுனங்காய் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பொறுமை கிடையாது. நம்ம வீடியோ போடுவோங்கிறது தெரியும். எப்படியாவது அவசரமாக எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எல்லாம் காலையே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எல்லாம் முடிஞ்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு. வழுதுனங்காய் இப்போ வாங்கிட்டு வருவா. நான் தீயல் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன். சரியா? எவ்வளோ ரூபா கொடுக்குறேன்? 400 ரூபா இருக்குது. எனக்கு 200, அதை மாற்றிக்க 200. மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு உங்களுக்கு சாப்பாடு தர மக்களை எல்லாரும் பாருங்க. சரியா? அங்கே போகிறேன். காலையில் பாருங்க கொழுந்து எங்கே உள்ளது நின்னுமா இந்த கொழுந்து இருக்குது பார்த்தீங்களா? முன்னாடி ஸ்கூலில் வந்து படிக்கும்போது பிள்ளைகள் எல்லாருமே வச்சுட்டு வருவாங்க. அதை எடுத்து எப்படி ஸ்மெல் பண்ணுவோம், நல்லா மணக்கம் பார்த்துக்கிடுங்க. ஓகே, இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.